வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சுனா. Give me a second. I'll share this profile and live to my other profile as well. Wait, give me a second. I hope guys you are doing well. Wait, give me a second. I'm getting calls. Very unfortunate. Okay. And right. நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா காய்க்கிறேன். ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் இஷ்யூ உண்டு. என்னென்றால் எனக்கு இப்போ கல்முனையில் இருந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒருவர் கால் பண்ணி காய்ச்சிருந்தவர். என்னென்றால் சரியான கவலையிலோடு தான் இந்த லைவ் போடுறேன். ஸோ இதை நீங்கள் பிள்ளையாக விளங்கி கொள்ளக்கூடாது. டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் எனக்கு விளங்கல. நீங்கள் என்ன அப்படி யோசிக்கிறீங்களா? டாக்டர்ஸ் பிள்ளையாக இருந்தால் டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் தான். ஆனால் எனக்கு தெரியலை. என்னென்றால் கல்முனையிலேருந்து இப்போ ஒரு கோல் ஒன்று வந்தது. அது வந்து ஒரு சிகேடி பேஷண்ட். சிகேடின்னு சொல்கிறது குரோனிக் கிட்னி டிசீஸ், டயபெட்டிக் ப்ரெஷர் இருந்தால் அந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகும். உங்களுக்கே தெரியும். ஒரு சிகேடி பேஷண்ட் முஸ்லீம் நான் அவரால் கழிச்சிருந்தார். அவர் வந்து எவ்ரி அதர் டே டயாலிசிஸில் உள்ளாள். அதாவது உங்களுக்கு டயாலிசிஸ் என்றால் தெரியும், ரத்தம் சுத்திகரிக்கிறது கிட்னியில். அதில் எவ்ரி அதர் டே, இன்றைக்கு நான் டயாலிசிஸை சுத்திகரித்திருந்தா நாளைக்கு இல்லை நாலண்டைக்கு திருப்பி சுத்திகரிக்கணும். ஸோ சில பேஷண்ட்ஸுக்கு 3 days per week, சில எவ்ரி 3 days, எவ்ரி 5 days ரெண்டு பேரும். சில பேருக்கு எவ்ரிடே டயாலிசிஸ். சில பேரோட உயிர் வந்து வாழணும்னு சொன்னால், உதாரணமாக என்னுடைய முன்னாள் மனைவி கீதாண்ட அப்பாவுக்கு வந்து சிகேடி ஸ்டேஜ் 5க்கு போய் எவ்ரிடே இதில் இருந்தது, டயாலிசிஸில் இருந்தது. அவர் கடைசி நேரம் சரியாக கஷ்டப்படுறாருன்னு போட்டு நானே தான் டயாலைஸ் பண்ண வேண்டாம், ஒரு யங் பாய் ஒரு ஆளுக்கு டயாலைஸ் பண்ண இல்லாமல் அந்த பிள்ளையும் உயிரோடு போராடி கொண்டு இருக்கே மாமியோட எங்கே வச்சு சொன்னான், வேண்டாம் மாமா கஷ்டப்படுறார். 2015 நினைக்கிறேன், 2015 அப்போ மாமாவுக்கு டயலைஸ் பண்ண விட்டு கஷ்டப்பட்டு தான் மாமாவோட உயிர் போனது. ஸோ அதை நான் கண்ணால் பார்த்து கொண்டு இருந்தேன். ஸ்கர்ட்டின் எடுத்து போட்டு இது வரைக்கும்னு சொல்லி ஜெஃப்னடி நியூஸில் பார்த்து கொண்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் மெடிக்கல் திங்ஸ். எனிவே வந்து அஷ்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நான் கல்முனைக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை, மட்டக்களப்புக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை. எனக்கு கல்முனை மட்டக்களப்புன்ற அரசியலும் தெரியாது. அங்கேருந்து கோடீஸ்வரன் அண்ணான்னு சொல்லி தமிழ் எம்பி ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது தவிரவும் இன்னொரு மரிக்காரன் நான் நினைக்கிறேன். நானா அஸ்லாம் வலைக்கம், என்ன நீங்கள் கோவிச்சு கொள்ளக்கூடாது. மரிக்கார் நான் நினைக்கிறேன், பேர் தெரியல. அவர் அங்கேருந்து செலக்ட் பண்ணிக்க தெரியாது. கல்முனை டிஸ்ட்ரிக்டில் டோட்டலாக எத்தனை எம்பிஸ் உண்டு. ஸோ எனக்கு இப்போ கோல் வந்தது. அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தவ கல்முனையில், அதாவது அஷ்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் வந்து 4 டயாலிசிஸ் மிஷின் இருக்குன்னு சொல்லி, அந்த 4 டயாலிசிஸ் மிஷினில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த மழை வெள்ளத்தோட 3 மிஷின் வேலை செய்யலை. ஸோ இப்போ ஒரு மிஷின் தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது. 8ஆம் வோட்டுக்கு தண்ணி வந்தேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சொன்னவே எனக்கு தெரியலை. மேபி அப்போ ஃப்ளோரோ லோவோ ஃப்ளோரோ நெபீன் நான் அங்கே இருக்கல, ஒரு நாளுமே போகவும் இல்லை. அப்போ உடனே நான் அஷ்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்டோட காய்ச்சி நான் ஒரு எம்பி என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனாண்டவை என்ன சரியாகவே தெரிஞ்சிருந்தவே, டாக்டர் உங்களோட கதைக்கு ஆசையாக இருக்குது அர்ச்சுனா, சரி கதைக்கிறேன், வெயிட் நீங்கள் ஒரு டயாலிசிஸ் யூனிட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி டயாலிசிஸ் யூனிட் போட்டு அங்கே ஒரு நர்சிங் ஸ்டாஃபரோட காய்ச்சினா அப்போ அந்த பிள்ளை சொன்னது உங்கள் டாக்டர் 3 வேலை செய்யலேண்டு. ஸோ இப்போ அங்கே ஒரு மிஷின் தான் வேலைகிறபடியாக மட்டக்களப்புக்கு அனுப்பிப்பட்டு கொண்டிருக்கிறேன் பேஷண்ட்ஸ். அதை விட எனக்கு தெரியல அங்கங்கே என்னென்ன ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் யூனிட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அங்கங்கே அனுப்பி கொண்டிருக்கிறோம். இது வந்து யாரையுமே குறை சொல்றதுக்குரிய லைவ் இல்லை. பட் இது மக்கள் வந்து பொதுமக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சிச்சுவேஷன். அப்போ அப்படியான நேரங்களில் ஒரு மாதமாக 3 மிஷினும் வேலையிலையாம், ஒரு மிஷின் தான் வேலை செய்தான். நான் வந்து அங்கே இருக்கிற டிரெக்டராக இருக்கிறவர் வந்து ரஹ்மான் கேள்விப்பட்டேன். ஸோ டாக்டர் ரஹ்மானோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான், கால் பண்ணினான், ஆன்சர் இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுடைய கடமை,
அது ரிஷாத் பதிவுனா இருக்கட்டும். எனக்கு முஸ்லீம் தமிழ் எல்லாம் தேவையில்லை. சாயக்குள்ள நாங்கள் ஒருத்தரும் முஸ்லீம் தமிழா பார்க்குறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக இருந்தோண்டு ஒரு முஸ்லீமுக்கு டயலைஸ் பண்ணவா, தமிழருக்கு டயலைஸ் பண்ணவா, இவன் எங்கட பிளட் எடுத்து அது எந்த முஸ்லீம்ஸுக்கு போகுதா, சிங்களீஸுக்கு போகுதா, ஹிந்துஸுக்கு போகுதான்னு பார்க்குறேன், கிறிஸ்டின்ஸுக்கு போகுதான்னு பார்க்குறேன். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆஸ்ட்ரோ மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொன்னவன் ஒரு டாக்டர்ன்றபடி எனக்கு கால் பண்ணவன். நான் நாளைக்கு காலமே அது சம்பந்தமான ஆக்ஷன்ஸ் மினிஸ்ட்ரியோட ஹாய்ச்சி எடுக்கிறேன். அதுக்கு முன்னம் இதை நான் பப்ளிக்ல சொல்றேன். ஏனென்றால் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல, அந்த சம்பந்தப்பட்ட பகுதியிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பிள்ளையா விளங்கி கொள்ளக்கூடாதுக்காண்டி அவையும் கதைக்கலாம், மினிஸ்ட்ரியில நானும் கதைக்கலாம். என்ன நான் கதைத்தால் மினிஸ்ட்ரியில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கூட கேட்பார்கள். ஏனென்றால் எங்க நான் ஃபேஸ்புக்ல போட்டுருனோ எங்க பிள்ளையா ஒரு நாளுமே நான் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவனும் இல்லை, சரியான கவலையில தான் இந்த லைவ் போடுறேன். மினிஸ்ட்ரிக்கு எதிரானவன் இல்லை, டாக்டர்ஸுக்கு எதிரானவனும் இல்லை. நான் போய் ஒரு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி கேட்டார், எங்கேயா ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா ஒழுங்கா வேலை செய்த வரலாறு 15 வருஷம் வேலை போட்டு ஒருத்தனை கல்லன்ட்டு பேர் வேண்டதை விட இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எம்பியா போனவன் போய் யோசிச்சு பார்க்கட்டும். சில பேரை திருத்த இயலாது, சில பேரை வாழ்க்கையில மாற்றவே இயலாது. எனிவே அவர்களுக்குரிய ஏழைகளை அதையும் சொல்லணும். நான் ஏழைகளை சம்பளம் இல்லை வெளியே போகண்டு திலத்தி போட்டு அதை ஒரு பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறத விட அந்த ஏழைகளை வா என்று சொல்லி என்னோட நில்லு தம்பி, நான் உனக்கு வேலை தாரேன், அதுக்கான தான் இப்போ கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன். அங்கதான் மனிதம் இருக்குது. அங்க நீங்க டாக்டர் சொல்லி கொள்ளலாம், கடவுளோடு பீத்தி கொள்ளலாம், என்னதான் சொன்னாலும் ஒரு மனிதாயமான அடிப்படையில அவங்களுக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்காரர்கிட்ட கேட்டிருந்தால் அவங்களே வெளிநாட்டுக்காரரு வெல்ஃபேர் சொசைட்டிகளால கொடுத்திருப்பினம் சம்பளம். இந்த பிள்ளைகளுக்கு 3 வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வச்சிருந்து போட்டு நான் மொழிவாக்கால அது அப்படி காப்பாத்தினான் இப்படி காப்பாத்தினான். தம்பி ஏழைகளுண்ட கண்ணீர் வலியது. சரியா கஷ்டப்பட போறீங்க. இதுகள் சொந்த இப்படி சொத்து ஜெயிக்கிறதுகள் இந்த இப்படி அடிச்சு கொண்டே கனடாவில் பெட்ரோல் செட்ல வச்சிருக்கிறது, லண்டன் மாமான சித்தப்பாண்ட கடையில பேர்கள் ராசா இதுவெல்லாம் கனகாலத்துக்கு நிலைக்காது. இப்ப கூட என்னடா இல்ல எனக்கு நீ ஏன்டா டாக்டர் ஜொப்பா விட்டுட்டு வந்தனே ஒரு 4-5 வீடை உழைச்சி கட்டிக்கலாமேண்டு. என்னோட 20 வருஷம் இருக்க போற முதல் வீடு என்னதுக்குடாப்பா சாயக்குள்ள எவன் கொண்டு போறானோ எவன் எல்லைய போடுறானோன்னு பயந்து தான் சாகணும். ஜோசி எனிவே அந்த ஒரு 34 பேரை மட்டும் திராத்தி இருக்கிறாராம். திருப்பி மினிஸ்ட்ரி சொன்னா அப்புறம் திரும்ப மினிஸ்ட்ரிக்கு நான் சொல்ல திருப்பியும் அதே கூத்தடிக்க இதை திருத்தலாது. சிலதுகள் பிறக்கைகளே இதுக்கு தான் அம்மா பேர் பெத்து வைக்கிறது. அதை நீங்க என்னதான் செய்தாலும் திருத்தலாது. அதால நான் அந்த அப்படியான கல்ச்சரையில பற்றி கதைக்கிறதை விட்டுட்டேன். அவங்க 34 பேருக்கும் சொல்லியிருக்கிறேன். நான் அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் ஜெஃப்னாவில். அந்த 34 பேரையும் அதுல வேலைக்கு எடுத்து இதுல வார வருமானத்தை பிரிச்சு கொடுப்பேன். எனக்கு அம்மாரி ஒரு சதம் தேவையில்லை. அதோட ஃபாரின்ல இருந்து ஒரு அண்ணா இருக்காச்சும் நாங்கள் 100 பேர் சேர்ந்தப்ப உனக்கு தேவையான காசை போடுறோம், எனக்கு போட வேண்டாம். அதுக்கு ஒரு டீம் ஒன்றை உருவாகி கொண்டிருக்கிறேன். நீ 2009 முன்ன எங்க போன அந்த 34 பேரையும் நான் பார்த்துக் கொள்றேன். இளம்படிகள் அங்க எதிர்காலம் அவங்கள் தான். கூனோஸ் அதுல ஒரு எம்பி இருக்கலாம். அந்த 34 பேர்ல நாளைக்கு அர்ச்சனா மாதிரி ஒரு எம்பி இருக்கலாம். இப்ப நான் அவனை வடிவா தூக்கி விட்டாதான் அவன் நாளைக்கு தனக்கு கீழே இருக்கிற அடுத்த சமுதாயத்தை தூக்கிடுவான் நம்பிக்கை இருக்கு. நன்றி. எனக்கு சரியான கவலை. இப்படி அவங்கள அந்த 34 முதல் ஒரு பேட்ச் கொடுத்த வராம அந்த பட்ஜெட் மினிஸ்டர்கிட்ட சொன்னோன்னா திருப்பி அந்த பட்ஜெட் எடுத்து போட்டு போய் திருப்பி வேறொரு இதுகளை எனக்கு விளக்கல. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் இருந்தா அப்படி செய்ய மாட்டேன். செத்தாலும் வாழ்க்கையில திருத்தவும் மேலாது, திருந்த போறதும் இல்லை. வாழ்க்கையில திருத்தவும் மேலாது, திருந்த போறதும் இல்லை, திருத்தோன் ஆசைப்படுறதும் எங்க இல்லை. ஆனா ஏழைகளோட கண்ணீர் வந்து சரியான வெளியது ராசா. நானும் ஒரு காலத்துல வேலையா இருந்திருக்கேன். அந்த ரவராமன் பார்த்து கொண்டிருக்கார், சாப்பிட காசு இல்லாம அந்த இங்க நக்கிறன் ரவன்னா அம்பாளும் அந்த கொட்டில நேற்று சுட்ட அம்மாண்ட ரொட்டி அடுத்த நாள் காலமே கல் மாதிரி இருக்கும். அதையும் உடைச்சி சாப்பிட்டு காலம் ஞாபகம் இருக்கு. எனிவே அதப்போ எங்க செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பாவம் பரம்பரைக்கு நிற்கும். நான் அப்படி போய் கனவேற பார்த்து கொண்டிருக்கேன். எனக்கு என்ன யாரோ ஒரு ஆள் கொண்டே கோட்ஸ்ல ஏத்தினாரோ கடவுள் புண்ணியம் அந்த உடம்பை வந்து புழு சாப்பிட்டு கொண்டிருக்கு. நான் யாருக்கும் செய்த பிள்ளைகள் இருந்தா கூட ஒரு நாளைக்கு நான் அனுபவிப்பேன். நான் அனுபவி காட்டி அடுத்த தலைமுறையில இந்த பரம்பரை அனுபவிக்கும். அதான் நான் நம்புறேன்.
எனிவே தேங்க்யூ ஸோ மச். அந்த 34 பேரையும் யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். நான் கைவிட்டாலும் புலம்பெயர் தமிழர்கள் கைவிட மாட்டார்கள். அவர் நேற்று ஒரு கோல் வந்த அண்ணா சொன்னவர், ஒரு அப்ப நாங்கள் 100 பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் காசு உனக்கு போடுறோம், அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு இன்கம் வரக்கூடிய ஒன்றை ஜென்ரேட் பண்ணண்டு. நான் சொன்னேன் என்னோட தாராளமாக பிளான்ஸ் இருக்குது, நீங்கள் அனுப்புங்க நான் செய்கிறேன்ட்டு. மேபி அந்த காசு நான் எடுக்க மாட்டேன், அது இன்னொரு ஆளுடைய பேருக்கு எடுத்து ஒரு நல்ல ஒரு ஆள் அதுக்கான இந்த மாமா சித்தப்பா இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நேற்று எல்லாம் செய்யிட்டேன் கொழும்புல நின்று. வில் டூ இட். நீங்கள் என்ன தான் குத்தி முடிஞ்சாலும், நீங்கள் எப்படி தான் தூக்கி அவங்கள வெளியில் எறிஞ்சாலும் ஹாஸ்பிட்டலில் விட்டு நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்படி வசதி. தேங்க்யூ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா.